ओंकारं बिन्दुसंयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं चैव ओंकाराय नमो नमः। अविरलशब्दगनूघा प्रक्षालितसकलभूतलमलकलङ्का मुनिभिरुपासिततीर्था सरस्वती हरतु नो दुरिताम्। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकयां चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीपरमगुरवे नमः। परम्पराचार्यगुरवे नमः। सकलकलुषविध्वंसकं श्रेयसां परिवर्धकं धर्मसम्बन्धकं भव्यजीवमनप्रतिबोधकारकम् इदं शास्त्रं श्रीपुराणनामधेयम्। अस्य मूलग्रन्थकर्तारः सर्वज्ञदेवाः, तदुत्तरग्रन्थकर्तारः गणधरदेवाः प्रतिगणधरदेवाः। तेषां वचनानुसारमासाद्यं विरचितं श्रोतारः सावधानतया शृण्वन्तु। मङ्गलं भगवान् वीरो मङ्गलं गौतमो गणि मङ्गलं कुन्दकुन्दार्यो जैनधर्मोऽस्तु मङ्गलं। सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वकल्याणकारकं प्रधानं सर्वधर्माणां जैनं जयतु शासनम्। श्रीमते सकलज्ञाने साम्राज्यपदमीयुषे धर्मचक्रभृते भर्ते नमः संसारभीमुषे। சான்றோர்களே, ஸ்ரீபுராணம் என்னும் இந்த பிரதமானியோக ஆகமத்தில் இப்பொழுது இன்று நாம் 8ஆம் தீர்த்தங்கரராகிய சந்திரபிரப தீர்த்தங்கரர் சரித்திரத்தை நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். சந்திரபிரப சுவாமி சரித்திரம், அவருடைய வரலாறு சற்று ஏறக்குறைய 4-5 பக்கங்களில் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த ஒரு வகுப்பிலேயே இதை நிறைவு செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். சந்திரபிரப தீர்த்தங்கரர் நிறைய ஜனாலயங்களில் மூலவராகவும் வைத்திருக்கிறார்கள். அவருடைய லாஞ்சனம் சந்திரன், சந்திரபிரபை, அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே லாஞ்சனத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இப்படி இந்த சந்திரபிரப சுவாமி புராணத்தில் என்ன சொல்ல வரார்ன்றதை பார்ப்போம். முதல்ல ஒவ்வொரு புராணம், ஒவ்வொரு தீர்த்தங்கருடைய வரலாறு துவங்கும் பொழுது இறை வணக்கம் செய்து துவங்குகிறார். அதே போல் நிறைவு செய்யும் பொழுதும் அதே மாதிரி இறை வணக்கத்தோடு நிறைவு செய்கிறார். அது ஸ்ரீபுராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். ஆக முதல்ல சந்திரபிரப சுவாமியை வணங்குறார். என்ன சொல்லி வணங்குறார்னு பாருங்கள். தத்வாக்கியானம் பிரஜானாம் விஹிதமவிஹிதம் நோதயா சூன்யவாதே யஸ்தித்வாலம்பினி வாக் तव सुरभितनोद्धारयस्या विचित्रम् अच्छायत्वं जिनेन्द्रे त्वहितमनसो यत्प्रभावं शशंसु भव्यास्तस्याभिवन्दे क्रमकमलयुगं स्वामिचन्द्रप्रभस्य। तत्त्वाख्यानं प्रजानां विहितम् अविहितम् அறிந்தது அறியாதது, உகந்தது உகந்ததல்லாதது, இப்படி தத்துவங்கள் பலவிதம். அந்த தத்துவங்களை பிரஜானாம் மக்களுக்காக ஆக்கியாத்தம் யார் எடுத்து சொன்னாரோ, தத்துவ ஆக்கியானம். ஆக்கியானம் என்றால் எடுத்து உரைத்தல். ஆக எது தேவையானது எது தேவையற்றது, இப்படிப்பட்ட தத்துவ கருத்துக்களை எல்லாம் யார் எடுத்து உரைத்தாரோ. நோ தயா சூன்யவாதேபி அஸ்தி, இப்படிப்பட்ட தத்துவ கருத்துக்கள் சந்திரபிரப சுவாமி மட்டும் சொல்லலை, மற்றவர்களும் பிற சமயத்தில் இருப்பவர்கள் கூட அவங்களுக்கெல்லாம் கூட தத்துவங்கள்லாம் உண்டு. சாங்கிய மதத்தில் 25 தத்துவங்களை சொல்லுவாங்க, நாமனா 7 தான் சொல்லுவோம். ஆக சூன்யவாதேஷு
சூன்யவாதிகளிடம், தத்துவத்திலே சூன்யம் என்று நாம் சொல்கிறோம், அப்படிப்பட்ட சூன்யவாதிகள் கூட தத்துவ கருத்துக்களை இது ஏற்புடையது இது ஏற்புடையது அல்ல என்றெல்லாம் அவர்கள் கூட சொல்கிறாங்க. அவர்கள் கருத்துப்படி அதெல்லாம் இது ஏற்புடையது இது ஏற்புடையதல்லன்னு என்று சூன்யவாதேபியஸ்தி, சூன்யவாத கருத்துக்களை உடையவர்களிடம் கூட இதெல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஆலம்பனி தவ ஆலம்பனி வாக், உன்னை ஆசிரியத்திருக்கக்கூடிய உன் அதாவது கேவல ஞானத்திலிருந்து தோன்றிய திவ்யத்வனியிலிருந்து, ஆலம்பனி வாக், வாக் என்றால் வாணி, ஆலம்பின உன்னை சரணாக அடைந்திருக்கக்கூடிய, அதாவது உன் முகத்திலிருந்து வெளியாகிய திவ்யத்வனி இருக்கிறது. அந்த திவ்யத்வனி வாயிலாக அருளப்பட்ட ஏற்புடைய தத்துவம் ஆன்மனுக்கு உகந்ததல்லாதது, இப்படிப்பட்ட தத்துவ கருத்தில் இருக்கிறது. அதற்கு இணையானது எதுவும் இல்லை. ஆக எல்லாரும் தத்துவத்தை சொல்லலாம், எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஆனாலும் எது சரியானது என்பதை நீ எடுத்து காட்டியிருக்கின்றாய். சுரபித தனோ தார யஸ்யா விசித்திரம் அச்சாயத்துவம். சுரபித தனோ, தீர்த்தங்கருடைய உடல் எப்படி இருக்கும்? நறுமணம் கமழும் உடலாக. சுரபி என்றால் நறுமணம், தனு என்றால் உடல். நறுமணம் மிக்க உடலை உடைய ஜினேந்திர, ஹே ஜினேந்திரரே, சந்திரபிரப தீர்த்தங்கரரே, அச்சாயத்துவம், உனக்கு நிழல் கிடையாது. 10 அதிசயங்கள் நாம் பார்க்குறோம் இல்லை, தீர்த்தங்கர் அதிசயங்களில் அவருக்கு அவருடைய உடல் நிழல் கிடையாது. ஆகையினால அச்சாயத்துவம், சாயான நிழல். ஆக நிழல் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய நறுமணம் மிக்க உடலை உடைய ஹே ஜினேந்திரரே, தாரயசி, அப்படிப்பட்ட அழகான ஒரு உருவ அமைப்பை நீ பெற்றிருக்கின்றாய். அவஹித மனசகா, நிலையான மனதை உடையவர்கள், சஞ்சலம் விகல்பம் இல்லாத அப்படிப்பட்ட நிலையான மனோதிடத்தோடு உடைய பவ்யாக, பவ்ய உயிர்கள் எல்லாம் யத் பிரபாவம் சசம்சுகு, யாருடைய பிரபாவத்தை, வல்லமையை, ஆற்றலை, வீரியத்தை, குணங்களை எல்லாம் சசம்சுகு எடுத்து சொல்லுகிறார்களோ, தஸ்ய, அப்படிப்பட்ட சந்திரபிரபஸ்ய கிரம கமல யுகம் வந்தே, அப்படிப்பட்ட சந்திரபிரப தீர்த்தங்கராக திகழ்கின்ற ஹே சுவாமி, ஹே சுவாமியே, உங்களுடைய கிரம கமல யுகம் அபிவந்தே, பாத கமலங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரபிரப தீர்த்தங்கரர் தத்துவ கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த தத்துவ கருத்துக்கள் எது நமக்கு உயிருக்கு தேவை, எது தேவையற்றது, ஆசிரமம், பந்தம், இதெல்லாம் விளக்க வேண்டியவை. மற்ற சம்மரை, நிர்ஜரி, மோட்சம், இதெல்லாம் ஏற்க வேண்டிய தத்துவம். ஆக அப்படிப்பட்ட ஏற்கத்தக்க ஏற்கத்தகாத தத்துவங்களை எல்லாம் நீ எடுத்து உரைத்திருக்கின்றாய். உன்னுடைய அதிசயங்கள் வியக்கத்தக்கன, உன்னுடைய குணங்கள் எல்லாம் அபரிமிதமான குணங்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உன்னை மக்கள் எல்லோரும், பவ்ய உயிர்கள் எல்லோரும் போற்றுகின்றார்கள். போற்றுதலுக்குரிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஹே சந்திரபிரபு சுவாமியே, நான் உன்னை வணங்குகின்றேன் என்று சொல்லி அத சந்திரபிரபஸ்வாமினः புராணம் ஆக்கியாத்தும் ஆரம்பியத்தே, சந்திரபிரபஸ்வாமி புராணத்தை ஆக்கியாத்தும் எடுத்து சொல்வதற்காக ஆரம்பியத்தே, இப்பொழுது நான் தொடங்குகிறேன் என்று சொல்கிறார். சந்திரபிரப தீர்த்தங்களுடைய கதையை இப்போ ஆரம்பிக்கிறார். புஷ்கரவரத்வீப பூர்வமந்தர அபர விதேக சீதோதா நதி தடத்து சுகந்திலை என்னும் விஷயத்துக்கு திலகமாகிய ஸ்ரீபுரம் என்பது நகரம். புஷ்கரவர தீபம் எத்தனாவது தீபம்? 3வது தீபம். நாம் எந்த தீபத்தில் இருக்கிறோம்? 2 இல்லையா? ஜம்பூ தீபத்தில் நாம் இருக்கிறோம். எதிரிலேயே உட்காந்துக்கிறேன். என் பேரை வச்சாத ஞாபகம் வச்சுக்கூடாதா என்ன தீவுன்னு? ஜம்பூ தீபத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே எந்த தீபத்தை பற்றி சொல்கிறாங்க? புஷ்கரவர தீபம். 2வது தீபம் தாதயகண்டம், 3வது தீபம் புஷ்கரவர தீபம். அது அறத்தீவுன்னு சொல்லுவாங்க. ஆக புஷ்கரவர தீபே பூர்வ மந்தர, மந்தரமலை, அங்கே 2 மேருமலை இருக்கும். கிழக்குலேயும் ஒன்று, மேற்கில் ஒன்று. ஒரே ஒரு மேருமலை இருக்கிறது எந்த இடத்துல? ஜம்பு தீபத்தில் தான். அமைதியாக இருக்கு.
ஆக மற்ற மற்ற க்ஷேத்திரங்கள், அதாவது மற்ற ஜம்புத்வீபம் தவிர தாத்தை கண்டம், புஷ்கரவரத்தீவு, இந்த இரண்டிலும் இரண்டு மேடு இருக்கும். கிழக்கில் ஒன்று, மேற்கில் ஒன்று. வடக்கு தெற்கில் இல்லை, கிழக்கில் மேற்கில் இருக்கும். அதில் பூர்வ மந்தர கிழக்கு திக்கில் இருக்கக்கூடிய மேருமலை, அபர விதேக அந்த மேருமலையை ஒட்டி இருக்கக்கூடிய விதேக க்ஷேத்திரம். அபர விதேகம் என்றால் மேற்கு விதேகம். அப்படிப்பட்ட அந்த மேற்கு விதேக க்ஷேத்திரம் பூர்வம் அபரம். பூர்வம் என்றால் கிழக்கு, அபரம் என்றால் மேற்கு. ஆக மேற்கே அமைந்திருக்கக்கூடிய விதேக க்ஷேத்திரத்திலே சீதோதா நதி வடத்திடத்து, சீதோதா நதி என்று சொல்லக்கூடிய நதி பாய்கின்ற அந்த நதிக்கரையுடைய வடப்பக்கம் சுகந்திலை என்னும் விஷயத்துக்கு திலகமாகிய ஸ்ரீபுரம் என்பது நகரம். அங்கே சுகந்திலை என்ற ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நாடு இருக்கிறது. அந்த நாட்டினுடைய தலைநகரமாக திலகமாக திகழ்வது ஸ்ரீபுரம். ஸ்ரீபுரம் நமக்கு கேள்விப்பட்ட பேர் தானே, எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? நம்ம ஊர் பக்கத்தில் இருக்குல்ல, அந்த ஸ்ரீபுரம் இல்லை, வேலூர் பக்கத்தில் இருக்கிறது. ஆக சுகந்திலை இது புஷ்கரவரத்தீவில் இருக்கக்கூடிய கிழக்கு மேருமலை விதேக க்ஷேத்திரத்தில், மேற்கு விதேக க்ஷேத்திரத்தில் சுகந்திலை என்ற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய தலைநகரமாக திகழ்வது ஸ்ரீபுரம். அதற்கு சுவாமி ஸ்ரீசேனன், அந்த நாட்டுக்கு அரசனாக இருப்பவன் ஸ்ரீசேனன். அவன் வல்லபை ஸ்ரீகாந்தை, அந்த அரசனுடைய மனைவி ஸ்ரீகாந்தை. இவர்கள் அநேக காலம் இஷ்ட விஷய காமபோக அனுபவத்தினிது செல்கின்ற நாள், இனிது செல்கின்ற நாள். எல்லா விதமான புலன் சார்ந்த நுகர்வுகளை எல்லாம் அனுபவித்து கொண்டு இனிதே காலம் செல்லுகின்ற அந்த தருணத்திலே புத்திரலாபமின்மையில் அவங்களுக்கு பிள்ளை பேரு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் சித்த சந்தாப மெய்தி, ஒரே மனக்கவலை, சித்த சந்தாபம்னா மனக்கவலை ஏற்பட்டு பகவத் அர்ஹத் பரமேஸ்வர பிரதிமைகளையும் பிரதிமா கிரகங்களையும் அர்ச்சனாபகரணங்களையும் அதிசயமாக அமைப்பித்து ஆஷ்டானிக மகா பூஜையினையும் மகாபிஷேகங்களையும் சுத பூஜையினையும் பாத்திர தானங்களையும் பயின்று சில பகல் கழிந்த பின், நமக்கெல்லாம் கவலை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எங்கெங்கே போகக்கூடாதோ அங்கெங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடும், என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்க என்ன பண்ணாங்க? கவலை இல்லை, அதாவது புத்திர பாக்கியம் இல்லை, பிள்ளை பிறக்கல ஒரு அரசனுக்கு அப்படின்ற போது எல்லாருக்கும் அந்த கவலை இருக்குதா, நமக்கு பின்னாடி யார் அரசாட்சி ஏற்று நடத்துறதுன்ற கவலை இருக்கும். ஆக சரி, இந்த கவலையிலே நாம் மூழ்கி கிடந்தோம்னாக்கா இன்னும் மேலும் அது துன்பத்திற்கு தான் காரணமாகும் என்று சொல்லி எதில் ஈடுபட்டாங்க பாருங்கள், என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். பகவத் அர்ஹத் பரமேஸ்வர பிரதிமைகளையும், பகவானுடைய பிரதிமைகளை எல்லாம் ஸ்தாபனை செய்கிறாங்க. பிரதிமா கிரகங்களையும், பிரதிமா கிரகம்னாக ஆலயம், ஆலயங்களை கட்டுவித்தல், ஆலயங்களிலே பகவானுடைய படிமையை நிறுவுதல், அர்ச்சனா உபகரணங்களையும் அதே போல் அஷ்டவித அர்ச்சனை பூஜை முதலானவற்றையும் அதிசயமாக அமைப்பித்து அவற்றையெல்லாம் பூஜைக்குரிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி அந்த பகவானுடைய வழிபாட்டிலே அவர்கள் தன்னுடைய மனதை லயிக்கச் செய்தார்கள். ஆஷ்டானிக மகா பூஜையினும் மகாபிஷேகங்களையும் ஸ்ருத பூஜையினையும் பாத்திர தானங்களையும் பயின்று. அது மட்டுமல்ல, ஆஷ்டானிக மகா பூஜை அதை செய்கிறாங்க. இப்போ நடக்குதில்லை, இன்னிலேருந்து 8 நாள் ஆஷ்டானிக பூஜை பாருங்கள். அவரும் அதெல்லாம் பண்ணியிருக்கார். அது அந்த நேரத்தில் மகா அபிஷேகங்களை எல்லாம் செய்து அதோடு ஸ்ருத பூஜையும் ரெண்டுமே இப்போ குளத்தூரில் நடக்குது. ஆஷ்டானிக பூஜை, ஸ்ருத பூஜை, இதான் ஸ்ருத பூஜை, வேறு என்ன. ஆக இதையும் செய்து பாத்திர தானங்களையும், அரசன் எவ்வளோ முடியுமோ தானம் செய்யலாம். ஆக தானங்களையும் பயின்று சில பகல் கழிந்த பின் சில காலம் அவ்வாறே சென்றது. நாம் என்ன பண்ணோம்? ஒரு பூஜை பண்ணிவிட்டு உடனே நாம் நினச்சது நடக்கணும். நடக்கலைன்னா பகவானை மாற்றிடும். இந்த கோயிலுக்கு போனோம், ஒன்றும் புண்ணியம் இல்லைப்பா. எனக்கு ஒரு வினோதமான சிலதெல்லாம் என்னால் உள்ளே வச்சுருக்க முடியல, என்ன பண்ணுறது? ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது, நான் ஊர் பேர் எதையும் சொல்லலை. அங்கே இருக்கக்கூடிய மகாவீரர், வாசு பூஜர் மகாவீரர், இப்படிப்பட்ட தீர்த்தங்கரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கொடுப்பாராம். வாட்ஸ்அப் செய்தி சொல்கிறேன்,
சொற்கள் வேறவா இருக்கலாம், அப்படியே அதே சொல்ல எனக்கு ஞாபகம் இல்லை. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கொடுப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். எங்கள் ஊர் கோயிலுக்கு வாங்க, நம்ம திகம்பர ஜெயின கோயில் பேர் தான், அது ஊர் தான். ஆக தேர்ந்தெடுக்கிற தீர்த்தங்கிறத பாருங்க. வாசு பூஜர் கல்யாணம் ஆயிருக்கா, மகாவீரர் கல்யாணம் ஆச்சா, அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் துன்பத்திற்கு காரணம்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. அவர்களையே முன்னிலைப்படுத்தி அதுவும் அந்த குறிப்பிட்ட ஊரில் இருக்குது இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. என்ன நாம பண்ணுறது? அந்த அளவுக்கு அறம் கேட்பவர்கள் அதிகரித்து கொண்டே செல்லுகின்ற நேரத்திலே அறத்துக்கு அறம் என்ன சொல்லுதோ அதை புரிந்து கொள்ளாமல் இப்படி எல்லாமும் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வெகு வேகமாக பரவுது. சரி, இங்கே இவர் பகவானை ஆராதித்தார், பகவானுக்கு ஆலயங்களை கட்டி எழுப்பினார், பூஜை சாமகிரிகளை எல்லாம் அதற்குண்டான தேவையானவற்றை எல்லாம் அளித்திருக்கிறார், ஆஷ்டானிக பூஜை செய்திருக்கிறார், ஸ்ருத பூஜை பண்ணியிருக்கார். இதையெல்லாம் பண்ண உடனே அவர் கொண்ட உடனே பலன் கிடைச்சில்ல, சில காலம் கழிந்தது. அதுக்காக அவர் நான் இவ்வளோலாம் செலவு பண்ணி கோயிலை கட்டினேன், கும்பாபிஷேகம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எனக்கு உடனே எதுவும் ரிசல்ட்டு தெரியலையே அப்படின்லாம் அவர் அதை நினைத்தும் அவர் பண்ணலை. ஆக்சுவலாக மனக்கவலையை மாற்றணும் அப்படின்னாக்கா ஆலயம் செல்வது தான் ஒரே வழி. அந்த வழியை பின்பற்றினார். அவர் அரசன், ஆலயத்தை அவரால் எழுப்ப முடியும். ஆக அவ்வாறு செய்து அதிலே தன்னுடைய மனதை ஈடுபடுத்தி கொண்டார். சில பகல் கழிந்த பின் ஒரு நாள் சொப்னத்தில் கனவுல வந்துதான், கஜ சிம்ஹ சந்திர பத்மாபிஷேக தரிசன புரஸ்சரம். கஜம் என்றால் யானை, சிம்ஹ சிங்கம், சந்திரன் நிலவு, பத்ம தாமரை மலர், அபிஷேகம், இப்படிப்பட்ட காட்சிகள், அபிஷேக காட்சி, இதெல்லாம் அவருடைய கனவுல வருதான். நம்ம கனவுல என்னென்ன வருதுன்னு எண்ணிச்சு பாருங்கள். ஆக இப்படிப்பட்ட கனவுகள் இவையெல்லாம் கனவிலே தரிசன புரசரம் பார்த்த பிறகு ஸ்ரீகாந்த மகாதேவி பக்கல் ஸ்ரீவர்மா என்னும் புத்திரன் உளவாயினான். ஸ்ரீகாந்த மகாதேவி அவருக்கு ஸ்ரீவர்மா என்ற ஒரு மகன் பிறந்தான். சஞ்சாதனாகிய ஸ்ரீவர்மாவும் சகல கலாகுண சம்பூர்ணனாகிய விடத்து, அந்த மகன் பிறந்த பிறகு அனைத்து விதமான கலைகளை எல்லாம் குணங்களை எல்லாம் அடைந்து ஸ்ரீபிரபஜின நாதன் சிவங்கரோத்தியானத்து எழுந்தருளியமை வனபாலகன் உரைப்ப கேட்டு, அந்த நேரத்தில் இவன் பால்ய பருவத்தை அடைந்தார், எல்லா குணங்களையும் பெற்றிருக்கிறார் அந்த ஸ்ரீவர்மா என்ற புதல்வன். இந்த ஸ்ரீவர்மா தான் பின்னாடி சந்திரபிரப தீர்த்தங்கிற வரப்போகிறார். ஆக அப்படிப்பட்ட நேரத்திலே ஸ்ரீபிரபஜினநாதன், ஸ்ரீபிரபஜினர் என்று சொல்லக்கூடிய கேவலி பகவான், சிவங்கரோத்தியானம் என்று சொல்லக்கூடிய உத்தியானம் பார்க் பூங்காவில் எழுந்தருளியமை, காடு பூங்கா எப்படி ஒன்றாலும் சொல்லலாம், அங்கு அவர் எழுந்தருளி இருக்க வனபாலகன் உரைப்ப கேட்டு, உடனே அந்த காட்டில் இருக்கிறதான் பூங்கான்னு சொல்லலாம், காடுன்னு சொல்லலாம், அதெல்லாம் பல ஒரே சொற்கள் பொருளையுடைய பல சொற்கள். ஆக வனபாலகன் அந்த காட்டில் இருக்கக்கூடியவன் ஓடோடி வந்து அரசனுக்கு அதை தெரிவிப்ப, ஸ்ரீசேன மகாராஜன் ஸ்ரீபிரப ஜனபதி பிரதிபாதித்த ஸ்ரீ தர்மஸ்ரவணானந்தரம், ஸ்ரீசேன மகாராஜன் போகிறாரு, கேவலி பகவானை தரிசிக்கிறார். அவர் சொன்ன அந்த அறத்தை கேட்டு ஸ்ரீவர்மாவுக்கு ராஜ்ய ஸ்ரீ மகோத்சவத்தினை செய்து ஜினதீட்சையினை பிராபித்தனன். தன் பிள்ளைக்கு அரசாட்சியை தந்துவிட்டு தீட்சையை மேற்கொள்கிறார். பொதுவாக எல்லா அரசர்களும் இப்படி தான் செய்கிறாங்க, பகவானை பார்க்குறாங்க, தரிசிக்கிறாங்க, தத்துவத்தை கேட்குறாங்க, போதும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை என்று துறந்து சென்று விடுகிறார்கள். ஆக எதுவும் அதே போல் மகனுக்கு அரசாட்சியை கொடுத்து அவர் போயிடுறார், துறந்து தீட்சையை மேற்கொண்டு போகிறார். ஸ்ரீவர்மாவும் ஸ்ரீபிரபஜன பிரசாதத்தால் சமுபலப்த சம்யக் தர்சனத்தனாகி சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து செல்லான் என்ற காலத்து. ஸ்ரீவர்மாவும் கூட போகிறார், பகவான்கிட்ட தர்மத்தை கேட்குறார், சம்யக்தத்தை அடைகிறார். ஆக சமுபலப்த சம்யக் தர்சனத்தனாகி, சம்யக்தத்தை பெற்ற பிறகு சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து தன்னுடைய அரச சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது ஆஷாட பௌர்ணமாசியினால் விஹித நந்தீஸ்வர உபவாசத்தனாகி, ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய நந்தீஸ்வரம், ஆடி மாதம் நந்தீஸ்வரத்தில் உபவாசம் செய்து, அஷ்டமி என்று பௌர்ணமி என்று உபவாசம் செய்து பிராசாதோபரித்தலத்திருந்து தன்னுடைய மாளிகையினுடைய மேலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது
அந்தப்புற ஜனங்களோடு தர்ம கதா கதன கோஷ்டியினாகிய பொழுது தன்னுடைய உற்றார் உறவினர் சுற்றம் அந்தப்புற ஜனங்கள் மனைவி மக்கள் எல்லோரோடும் மேல் மாடியில் மொட்டை மாடின்னு சொல்கிறது அங்கே தர்ம கதைகளை எல்லாம் அந்த சர்ச்சைகளை எல்லாம் செய்து கொண்டு அரசனாக இருந்து இதை தான் அவங்க செய்தாங்க. நட்சத்திர பத்தனாவலோக்கணத்தால் அந்த நேரத்தில் ஒரு நட்சத்திரம் எரிந்து கீழே விழுற மாதிரி நாம் கூட எத்தனையோ பார்த்துருப்போம். நமக்கு எதை பார்த்தாலும் வைராக்கியம் வராது. அவர் அதை பார்த்தார். அன்றைய பொழுது பௌர்ணமி ஒரு நட்சத்திரம் தரையை நோக்கி எரிந்து விழுவதை பார்க்கிறார். விரக்த சம்சார போகத்தனாகி அப்பொழுதே அவருக்கு இதுதான் நிலையாமை, வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை உணர்ந்து வைராக்கியத்தை பெறார். பகவானை பார்க்கும்போது கூட வைராக்கியம் வரல. இதுக்கு பேர் தான் காலலப்தி, இதுக்கு பேர் தான் கிரமபத்த பரியாயம். சாட்சாத் பகவானை பார்க்கும்போது வைராக்கியம் வந்ததா? அப்பா துறந்து போனார், அப்போ வைராக்கியம் வந்ததா? அப்போல்லாம் வரல. ஏன்னா அப்போ காலலப்தி இல்லை. இன்றைக்கி எரி நட்சத்திரத்தை விழுவதை பார்த்தபோது வைராக்கியம் இப்போ தான் வரணும்னு இருந்தது வந்தது. சம்யக்தம் ஏற்பட்டதுன்னு முதலே சொல்லிட்டாரு. பகவானுடைய உபதேசத்தை கேட்கும் போதே சம்யக்தம் ஏற்பட்டு விட்டதாக தானே சொல்கிறாங்க. நற்காட்சி ஏற்பட்டது, துறக்கிற அளவுக்கு வைராக்கிய பாவம் வரல. பரத சக்கரவர்த்திக்கு நற்காட்சியோடு தானே பிறந்தார். அவருக்கு வைராக்கியம் வந்ததா? ஆதிநாதர் துறக்கும் போதோ அல்லது அதுக்கப்புறமோ? எப்போ வைராக்கியம் வரணும்னு இருக்கோ அப்போ தான். ஆதிநாதருக்கு மட்டும் எப்போ 84 லட்சம் பூர்வத்தில் 83 லட்சம் பூர்வம் வரலும் வைராக்கியம் வரல. எத்தனை நாடகம் அவங்க அரண்மனையில் நடந்திருக்கும். ஆனால் கடைசியில் நீலாஞ்சனை நடனத்தும் போது தான் வைராக்கியம் வரணும்னு இருந்தது. ஆக இப்படி அது கூட இந்திரனுடைய சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னா இவர் இன்னும் துறக்கலையான்னு சொல்லி. ஆக இதெல்லாம் நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். விரக்த சம்சார போகத்தனாகி மற்றையினால் ஸ்ரீகாந்தன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து, அவர் தன்னுடைய மகனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு ஸ்ரீகாந்தன் பெயருடைய மகனுக்கு ஸ்ரீபிரப ஜனபதி பார்ஸ்வத்தை தீட்சித்து ஸ்ரீபிரப பர்வத சிகரத்து எழுந்தருளிலிருந்து சந்நியசித்து பிரதம கல்பத்து ஸ்ரீபிரப விமானத்து ஸ்ரீதரன் என்னும் தேவனாயிரும். இவ்வாறு அவர் துறந்து சென்று அந்த ஸ்ரீபிரப ஜினபார்சம் அதே பகவான் கிட்ட யார் அப்பா அப்போ சென்று துறந்தாரோ அவரிடத்திலேயே இவரும் சென்று துறந்து ஸ்ரீபிரப பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலையினுடைய சிகரத்திலே இருந்து கொண்டு பிறகு உயிர் நீத்து முதல் கல்பத்தில் ஸ்ரீபிரப விமானத்தில் ஸ்ரீதரன் என்ற பெயருடைய தேவனாக போய் பிறக்கிறார். ஆக ஸ்ரீவர்மா, ரெண்டாவது பிறவி ஸ்ரீதரன். இப்போ மீண்டும் எங்கே பிறக்கிறார் பாப்பா. அத்த தாத்தகி ஷண்ட பூர்வ பரத க்ஷேத்திர அலகா விஷய திலகமாகிய அயோத்தியாபுராதிபதி அச்சிதஞ்சயன். இப்போ எந்த தீவு சொல்கிறாரு? தாதகி கண்டம், ரெண்டாவது தீவு. பூர்வ பரதக்ஷேத்திரம், அங்கேயும் பரதக்ஷேத்திரம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 தீவுகளிலேயுமே பரதக்ஷேத்திரம், ஐராவட்சேத்திரம் எல்லாமே இருக்குது. ஆக தாதகி கண்டத்தில் பூர்வ பரதக்ஷேத்திரத்தில் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய பரதக்ஷேத்திரத்தில் அலகா விஷய திலகமாகிய, அலகா என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய திலகமாக திகழ்கின்ற அயோத்தியாபுராதிபதி அஜிதஞ்சயன், அயோத்தி மாநகரத்தினுடைய அரசன் அஜிதஞ்சயன். இப்போ அயோத்தி எங்கேங்க இருக்குது? அயோத்தி 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 எங்கே இருக்குன்னு கேட்டேன். தாதகி கண்டத்தில் இருக்கக்கூடிய பரதக்ஷேத்திரத்தில் கூட அயோத்தி இருக்குது. ஆக இந்த இந்தியாவில் இருக்கிற அயோத்தி மட்டும் இல்லை, அங்கேயும் அயோத்தி இருக்குது. ஆக என்ன, பரதக்ஷேத்திரம் 5 பரதம், 5 ஐராவதம். அந்த 5 பரத ஐராவத க்ஷேத்திரங்களுடைய அமைப்பு இதே மாதிரி தான். அதனால் அங்கேயும் அயோத்தியா நகரம் இருக்குது, அங்கேயும் தீர்த்தங்கர்கள் தோன்ற இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஆக அத்த தாத்தகி ஷண்ட பூர்வ பரதக்ஷேத்திர அலகா விஷய திலகமாகிய அயோத்தியாபுராதிபதி அஜிதஞ்சயன் தேவி அஜிதசேனை. மற்றொரு நாள் அர்ஹத் பரமேஸ்வர பூஜையினை அதிசயமாக பண்ணி பிரசன்ன ஹிருதயாகி இஷ்டார்த்த சிந்தன தத்பரராய் ராத்திரியில் சுகநித்திரையினை அடைந்து கஜேந்திர விஷப சிம்ஹ சந்திர சூரிய பத்ம சரசு சங்க பூர்ணகும்ப அஷ்டவித சொப்னதனந்தரம் அதிசந்துஷ்ட சித்தனாகி மற்றையினால் அவற்றது சத்திய பலம் அச்சிதஞ்சய நரபதியால் அறிந்தனர். ஆக அந்த அயோத்தி நகரத்தினுடைய அரசன் அஜிதஞ்சயன், அவனுடைய மனைவி அஜிதசேனை
அந்த அஜித சேனை ஒரு முறை அரிஹத் பரமேஸ்வரனுடைய பூஜையை அதிசயமாக பண்ணியிருக்காங்க, சிறப்பு பூஜை. அப்படி பண்ணிய காரணத்தினால் பிரசன்ன ஹிருதயே ஆகி மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நாம் நல்லா பூஜை நிறைவாக பண்ணியிருக்கிறோன்னு ஒரு மகிழ்ச்சி. இஷ்டார்த்த சிந்தனை தத்பரையாய் ஆகையினால அவள் விரும்பியது பிள்ளை பேர் எதுனா இருக்கலாம். ஆக அந்த சிந்தனையோடு ராத்திரியில் சுக நித்திரையினை அடைந்து எல்லாம் நல்லா நிறைவாக நடந்து நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு இரவு உறங்கி கொண்டிருக்கும் பொழுது கஜேந்திர ரிஷப சிம்ஹ சந்திர சூரிய பத்ம சரஸ்ஸு சங்க பூர்ண கும்பம் இந்த 8 கனவுகள் அவங்க கனவுல வருது. என்னென்னது 8? கஜேந்திரன் யானை, ரிஷபம் என்னது காளை எருது, சிம்மம் சிங்கம், சந்திரன் நிலவு, சூரியன், பத்மம் தாமரை, சரசு தாமரை குளம், பத்ம சரசுனா தாமரை குளம், சங்கம் சங்கு, பூர்ணகும்பம் கலசம். இந்த 8 விதமான கனவுகளை கண்ட பிறகு மிகவும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய கணவராகிய அரசன் அஜிதஞ்சயன் கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி எனக்கு கனவு வந்திருக்கு, ஆகிய இதுக்கு என்ன பலன் கேட்க அவனும் அந்த பலனை சொல்கிறார். கஜதர்ஷனாத் புத்திரஹா, நீ யானையை கண்டதால் உனக்கு புதல்வன் பிறக்க இருக்கிறான். ரிஷப தர்ஷனாத் கம்பீரஹா, பிறக்கக்கூடிய மகன் நீ காளையை கண்டதால் எருதை கண்டதால் கம்பீரமாக இருப்பான். சிம்ஹ தர்ஷனாத் அனந்த வீரியகா, சிங்கத்தை கண்டதால் அவன் அனந்த சக்தியை உடையவனாக இருப்பான். சந்திர தர்ஷனாத் நிலவை கண்டதால் சர்வஜன ரஞ்சகா, அனைவரினுடைய மனதை கொள்ளை கொள்ளும் அளவிற்கு அழகான தோற்றத்தை உடையவனாக இருப்பான். ரவி தர்ஷனாத் தேஜஸ்வி, சூரியனை கண்டதால் அவன் தேஜஸ்வியாக ஒளி புரிந்தியவனாக இருப்பான். பத்மாக்கர தர்ஷனாத் தாமரை குளத்தை கண்டதால் துவாத்ரிம்ஷத் லக்ஷணதரஹா, 32 லட்சணங்களை உடையவனாக இருப்பான். சங்க தர்ஷனாத் சங்கை கண்டதால் சக்கரவர்த்தி. கும்ப தர்ஷனாத் கும்பத்தை கண்டதால் கலசத்தை கண்டதால் ரத்னநிதி நாமாதிபக ஐதி, நவரத்னங்களுக்கெல்லாம் தலைவனாக அதிபதியாக இருப்பான். ஆக இப்போ இந்த அஜிதஞ்சய நரபதிக்கு முதல்வனாக பிறக்கக்கூடியவன் சக்கரவர்த்தியாக இருக்கிறான். யார் சக்கரவர்த்தியாக வந்து பிறக்க போகிறது? ஸ்ரீவர்மா ஸ்ரீதரதேவன். ஸ்ரீதரதேவன் தான் இப்போ இவங்களுக்கு வந்து மகனாக பிறக்க போகிறான். மற்ற ஒரு நாள் ஸ்ரீதரநாமதேவன் த்விசாகரோபம ஜீவிதானந்தத்து அஜிதசேனா தேவபுத்திரன் அஜிதசேனன் என்பான் ஆயினார். அப்புறம் ஒரு நாள் ஸ்ரீதர நாமதேவன், ஸ்ரீதரன் என்ற தேவனாக போய் பிறந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவர்மாவினுடைய உயிர் த்விசாகரோபம ஜீவிதானந்தத்து 2 கடற்காலம் ஆயுள் நிறைவு பெற்ற பிறகு அஜிதசேனா தேவி புத்திரன், அஜிதசேனா என்று சொல்லக்கூடிய தேவியினுடைய ராணியினுடைய புதல்வனாக அஜிதசேனன் என்ற பெயரோடு பிறக்கிறான். மற்றொரு நாள் அஜிதஞ்சய நரபதி ஸ்வபுத்திராந்த பரிவாரத்தோடு கூட போகி அசோக வனகத ஸ்வயம்பிரப தீர்த்தங்கர ஸ்ரீபாதத்திற்கு மகா பூஜையினை பண்ணி சங்கிரகீத்த தர்மஸ்ரவணானந்தரம் அஜிதசேன குமாரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து தான் தபஸ்ரீயினை சமாஸ்ரீத்து தத் பிரசாதாத் அனகார கேவலி ஆயினர். ஆக இதுக்கப்புறம் ஸ்வயம்பிரப தீர்த்தங்கர் அங்கே வரார். அந்த அஜிதஞ்சயன் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு வராரு. அவருடைய சமோசனம் அங்கு வந்தபோது ஸ்வயம்பிரப தீர்த்தங்கரர் பாதத்திற்கு பூஜை மகா பூஜையெல்லாம் செய்து சங்கிரகித்த தர்மஸ்ரவணானந்தரம் அவரிடம் தர்மத்தை அறவுரையை கேட்ட பிறகு அஜிதசேன குமாரனாகிய தன்னுடைய புதல்வனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து தபத்தை மேற்கொண்டு கேவலியாகி முக்தி அடைந்து விடுகிறார் அவர். குமாரனும் பரிகிரகித்த தர்மாமிருதத்தனாகி, குமாரனும் போய் எங்கள் தர்மம் கேட்குறார். யௌவன சமயத்து எய்தப்பட்ட சக்கரரத்னத்தால் சட்கண்ட மண்டல சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து செல்கின்ற காலத்து, அதுக்கப்புறம் இளமை அடைந்து அதன் பிறகு சக்கரரத்னம் தோன்றது. சக்கரவர்த்திகளுக்கு என்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்து 6 கண்டத்துக்கெல்லாம் அவரும் சக்கரவர்த்தியாகி 6 கண்டங்களை எல்லாம் வென்று சாம்ராஜ்ய சுகத்தை எல்லாம் அனுபவித்து செல்கின்ற காலத்து மாசோபவாசம் செய்து சரியாமார்க்கம் எழுந்தருளிய அரிந்தம தபோதனருக்கு நவபுண்ணிய கிரமத்தால் அமிர்து கைப்படுத்த
அனுஷ்டித்து பஞ்சாச்சரியம் அடைந்தனன். அதன் பிறகு அங்கே ஒரு முனிவர் எழுந்திருக்க அரிந்தம தபோதனர், அவர் பேர் அரிந்தமர். அரிந்தமருக்கு நவதா பக்தியோடு ஆகாரதானம் அளித்து பஞ்சாச்சரியமும் பொழிகிறது. ஏன்னா அவரும் சம்யக் திருஷ்டி, இவரும் சம்யக் திருஷ்டி, பஞ்சாச்சரியம் பொழிகிறது இயல்பு. தீர்த்தங்கருக்கு மட்டும் அல்ல, ஆக ஒரு சம்யக் திருஷ்டி சம்யக்தத்தையுடைய மாமுனிவருக்கு ஆகாரம் அளிக்கும் பொழுதும் பஞ்சாச்சரியம் பொழிகிறது இயல்பு. ஆக அப்படிப்பட்ட பஞ்ச ஆச்சரியங்களை எல்லாம் அடைந்த பிறகு மற்றொரு நாள் மனோகரோத்தியானத்து எழுந்தருளிலிருந்த குணப்பிரப ஜின பிரசாதத்தால் உணரப்பட்ட ஸ்வபூர்வபவ சம்பந்தத்தனாகி மனோகர உத்தியானத்தில், மனோகர உத்தியானம் என்று சொல்லக்கூடிய காட்டில் எழுந்தருளிருந்த குணப்பிரபர் என்று சொல்லக்கூடிய கேவலி அவர்கிட்ட சென்று தன்னுடைய பூர்வபவங்களை எல்லாம் அறிந்து திருணவத் கிருத்த சகல சக்ரி சாம்ராஜ்ய பந்தத்தனாகி, இந்த சக்கரவர்த்தி பதமெல்லாம் எது தூசுக்கு சமம், புல் பூண்டு போன்றது, இதெல்லாம் இதுக்கும் ஆன்மா சுகத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நம்மளால் விட முடியுதா நம்மக்கிட்ட இருக்கிறத? சக்கரவர்த்தி 6 கண்டத்துக்கு அதிபதி, இதை தூசுக்கு சமம் திருணவத்துன்றார். புல் பூண்டு தூசுக்கு சமம் என்பதாக அறிந்து உணர்ந்து என்ன பண்ணுறாரு, ஜிதசத்ரு புத்திரனுக்கு ராஜ்ய பதம் கொடுத்து, ஜிதசத்ரு என்ற தன்னுடைய மகனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு ஜனதீட்சா பிராப்தனாகி நிரவத்தியம் அபவர்க்க மார்க்கம் அனுஷ்டித்து, அப்பவர்க்க சுகத்தை அதாவது சொர்க்க சுகத்தை அனுபவித்து முடிவின் கண் அம்பர திலகம் என்னும் பர்வத சிகரத்து ஆராதனா கிரமத்தால் சரீர பரித்தியாகம் செய்து அச்சுத கல்பத்து சாத்தங்க விமானத்து அச்சுதேந்திர நாயன். ஜனதீட்சா பிராப்தனாகி ஜனதீட்சையை அடைந்த பிறகு நிரவத்தியம் அபவர்க்க மார்க்கம் அனுஷ்டித்து, அபவர்க்க மார்க்கம்னா மோட்ச மார்க்கத்தை பின்பற்றி அதன் பிறகு ஆராதனா கிரமத்தால் அந்த மோட்ச மார்க்கத்திலே நின்று ஆராதனை செய்த அந்த பயன் காரணமாக சரீர பரித்தியாகம் செய்து சமாதி அடைந்து அச்சுத கல்பத்தில் எங்கே போய் பிறகு சாத்தங்க விமானத்து அச்சுதேந்திரன் ஆயினர். ஆகைப்படி அவருடைய பிறப்பு தொடர்கிறது. அப்புறம் என்ன பாருங்க, அத தாத்தகி ஷண்டே பூர்வார்த்த பூர்வவிதேகே மங்களாவதி விஷயே ரத்ன சஞ்சய நகராதிபதி கனக பிரபன் என்பார். அதே மீண்டும் தாதிய கண்டத்துக்கு போகிறோம். அங்கே பூர்வார்த்த பூர்வ விதேகத்தில் மங்களாவதி விஷய, மங்களாவதி என்று சொல்லக்கூடிய நாட்டில் ரத்ன சஞ்சயம் என்று ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு அரசன் கனகப்பிரபன், தேவி கனகமாலை, அச்சுதேந்திரன் அவ்வழி 22 கடற்காலம் அமரசுகம் அனுபவித்து பிரச்சுதனாகி கனகமாலா புத்திரன் பத்மநாபன் ஆயினன். அதுக்கப்புறம் அவர் அச்சுத கல்பத்தில் இருந்த அந்த ஜீவன் இவர்களுக்கு பத்மநாபன்ற பெயரில் பிறக்கிறார். இவன் 16 சம்வத்சரத்தில் யவ்வன மகா சோபையினை அடைந்தனன். 16 வருஷம் கழிந்த பிறகு 16 இளமையை அடைகிறார். இவன் பிராணவல்லபை சோமப்பிரபை, இவருக்கு மனைவி சோமப்பிரபை, இவர்களுக்கு புத்திரன் ஸ்வர்ணாபன், அவருக்கு ஸ்வர்ணாபன் என்ற மகன். மற்றொரு நாள் புத்திர பௌத்திர சகிதனாகி கனகப்பிரபன் மனோகர வனத்தெழுந்தருளியிருந்த ஸ்ரீதர ஜனபதி பாத சேவா புரஸ்சரம் விரக்த ராஜ்ய போகத்தனாகி பத்மநாப புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து தீட்சித்து சம்யம பலத்தால் சமுபலப்த பரமானந்த நாயினன். அதே போல் தன்னுடைய மகனாகிய கனகப்பிரபன் தீட்சை மேற்கொள்கிறார், தன்னுடைய மகனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துறார் என்று முன்ன நடந்த அதே கதை தான், அதே மாதிரி தான் இங்கே வருது. மற்றொரு நாள் பத்மநாபனும் ஸ்ரீதர ஜனபதி பாத சேவா புரஸ்சரமாக சம்சார மோட்ச தற்காரணங்களை அருளக என்று விஞ்ஞாபித்தனன் பகவானும் அருளி செய்வார். அதன் பிறகு பத்மநாபன் யாரு? சந்திரபிரப தீர்த்தங்கரா வரப்போகிறவர். இதற்கடுத்து மீண்டும் தேவனாக போய் பிறந்து அதன் பிறகு சந்திரபிரப தீர்த்தங்கரா வரப்போகிறாரு. ஆக இவருடைய தந்தை இவருக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் தீட்சை மேற்கொண்டு அவர் போய் பரமபதத்தை அடைந்துட்டார். ஆனால் இவர் இப்போ மீண்டும் ஸ்ரீதர ஜனபதி பாத சேவா புரஸ்சரமாக ஸ்ரீதர ஜனபதி என்று சொல்லக்கூடிய அந்த கேவலியினுடைய அருகில் சென்று அவருக்கு பூஜையெல்லாம் செய்து சம்சார மோட்ச தற்காரணங்களை அருளுக என்று விஞ்ஞாபித்தனன். இதையெல்லாம் எனக்கு
அருளுங்கள் என்று சொன்ன பிறகு பகவானும் அருளி செய்வார். கேவலி பகவான் அவருக்கு சம்சாரத்துக்கு உண்டான காரணம் என்ன, மோட்சத்திற்கு உண்டான காரணம் என்ன என்பதையெல்லாம் இங்கே எடுத்து சொல்கிறார். இப்போ இதிலிருந்து தான் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இதுவரையிலும் பேரு ஊரு கதை. பிறந்தார், துறந்தார், தேவலோகத்துக்கு போய் பிறந்தார், மீண்டும் வந்து பிறக்கிறார், மீண்டும் துறக்கிறார், தேவனா போய் பிறந்தார், மீண்டும் வந்து பிறந்தார், துறந்தார், தேவனா போய் இப்போ வந்து பிறந்திருக்கார். இப்போ தர்மத்தை கேட்குறார். இதுவரையிலும் தர்மத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ சொல்ல போகிற தர்மம் என்னன்றது கேளு. சதுர்கதிஷு பரிபிரமணம் சம்சாரக. சம்சாரம்னா என்ன? 4 கதியில் சுழல்வது, 4 கதிகளிலே உழல்வதற்கு பேர் சம்சாரம். ஆக சதுர்கதிஷு 4 கதிகளிலும் பரிபிரமணம் சுற்றி சுற்றி வர்றதுக்கு பேர் தான் சம்சாரக. தற்காரணம் கர்மபந்தனம், அதுக்கு காரணமாக இருப்பது வினைக்கட்டு. கர்மபந்தன காரணம் மித்யா தர்சன, அவ்ரத்த, பிரமாத, கஷாய, யோகம் என 5 ஆகும். வினைக்கட்டுக்கு காரணம் எது? பொல்லா வினையோ எண்ணெய் புரட்டுவது என்ற வினையை பொல்லாதது இல்லை, வினையை நாம் கட்டிக்கினது தான் பொல்லாதது. ஆகினால அந்த பொல்லா வினைக்கு காரணமாக இருப்பது நம்முடைய பரிணாமம். அதுதான் இங்கே சொல்கிறார். மித்யா தர்சனம், அப்புறம் அவிரதம், பிரமாதம், கஷாயம், யோகம். இதான தத்துவாசூத்திரத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்ரீபிராந்தத்தை படித்தாலும் இதை தான் தெரிஞ்சுக்கணும், தத்துவாசூத்திரம் படித்தாலும் இதை தான் தெரிஞ்சுக்கணும், சமயசாரம் முதலானதை படித்தாலும் இது தான். இதை படித்தால்தான் உண்மை என்னன்னு தெரியும். கதை கூட இதுக்காக தான் சொல்லப்பட்டதை தவிர அவர்கள்லாம் எப்படி அந்த நிலையை அடைந்தார்கள், அதற்காக கதை வாயிலாக. நேராக சொன்னால், நேராக சமயசாரம் சொன்னால் ஒன்றுமே புரியலிங்க அப்படின்னு இருக்கீங்க, தூக்கம் வந்துடுது. அதுக்காக கதை வாயிலாக சொல்கிறாங்க. கதையை சொல்வதற்கும் என்ன காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆக அவர் பகவானிடம் கேட்குறார், பகவானே சொல்கிறார். மித்யா தர்சன, அவிரத, பிரமாத, கஷாய, யோகம் என 5 ஆகும். இந்த 5 தான் உண்மையிலேயே பிறவி சுழற்சிக்கு காரணம். மித்யாத்துவம் உள்ள வழி சேஷ சதுஷ்டயம் உள்ளதே ஆகும். இதெல்லாம் கூட ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். என்ன, பரமாக 5 வருஷம் படித்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. புதுசாகிறவங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்கணும். மித்யாத்துவம் உள்ள வழி, மித்யாத்துவம் இருக்குதுன்னா மீதினாலும் கண்டிப்பாக இருக்குது. இல்லை எனக்கு மித்யாத்துவம் இருக்குது ஆனால் நான் அவிரதி கிடையாது, நான் விரதி அப்படின்னு சொல்ல முடியாது. மித்யாத்துவம் இருந்தால் அவிரதி, கஷாயம், யோகம் எல்லாமே இருக்கும். ஆக இதான் முறை. முதல்ல மித்யாத்துவம் போகணும், அப்புறம் தான் அடுத்தடுத்து. நாமெல்லாம் சமயக் திருஷ்டி தானே, அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். சொல்ல போகிறார், நீங்கள் சமயசாரம் கேட்கலன்னாலும் பரவாயில்ல, தத்துவாசூத்திரம் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, ஸ்ரீபுராணத்தை படித்தாலும் சம்மக்தம்னா என்ன பின்னாடி வரப்போகுது, மிக முக்கியமானது. ஆகையினால நாம் நினச்சிங்கிறது சம்மக்தம்ன்றது அதுதானா, அந்த முறையில் தான் நாம் சம்மக்தத்தை அடைந்திருக்கிறோமா என்பதையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துங்க. நல்ல வேளை ஸ்ரீபுராணம் படிக்க இங்கேயும் சொல்லியிருக்காங்க, பம்மல்லையும் படிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, எங்களை பார்த்தாலே எல்லோரும் இவங்க ஜெய்ப்பூர் சாஸ்திரிங்க, இவங்க அதை தான் பேசுவாங்கன்னு. சரி, நல்லது, ஸ்ரீபுராணமே படிக்கலாம், எந்த புராணம் ஒன்றாலும் படிப்போம். ஆச்சாரியர் எழுதின எந்த நூலாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அறம் தவிர வேறு எதுவும் கிடையாது, தர்மம் தான் இருக்குது. அதனால் எந்த வழியிலாவது ஒரு வழியிலே நாம் அறத்தை புரிந்து கொண்டால் போதும். ஆக இங்கே சொல்கிறார், மித்யாத்துவம் உள்ள வழி சேஷ சதுஷ்டயம் உள்ளதாகும். மித்யாத்துவம் இருக்குதுன்னா மீதி 4ம் இருக்கிறது என்றே பொருளாகும். மித்யாத்துவம் இன்றி அசம்யதனாகிய வழி சேஷத்திரியம் உள்ளதாகும். மித்யாத்துவம் போயிடுச்சு அப்படின்னாக்கா மீதி 4ம் இருக்கும். அசம்யதனாகிய வழி அப்படின்னா சமயக் திருஷ்டியாக இருக்கும் பொழுது என்னென்ன இருக்கும்? அவிரதி, பிரமாதம், கஷாயம்னு சொல்லக்கூடிய அந்த 3ம் கண்டிப்பாக இருக்கும். பிரமத்த சம்யதனாகிய வழி சேஷத்வயம் உள்ளதாகும். அதே போல் ஒவ்வொன்றும் அசம்யதனாக இருக்கிறோம். அவிரத சமயக் திருஷ்டியில் மீதி 3 இருக்கும். விரதாவிரத நிலை, சிராவக நிலையில் இருக்கும்போது மீதி 2, அதாவது பிரமத்த நிலையும் கஷாயமும் இருக்கும். பிரமத்த சம்யதனாக இருக்கும்பொழுது கஷாயம் 1 இருக்கும். ஆக பிரமாத கஷாயம் உள்ள வழி ஒழிந்த 1ம் உள்ளதாகும். பிரமாத நிலை, அதாவது பிரமத்த குணஸ்தானமாகி 6ஆம் குணஸ்தானத்தில் இருக்கும்பொழுது கஷாயம் மட்டும் மிச்சமாக இருக்கும். அகஷாய ரூபத்தில் யோகம் ஒன்றே இருக்கும்.
கஷாயம் நீங்கிய நிலையில் யோகம் மட்டும் இருக்கும். எந்த நிலை அது? கஷாயம் நீங்கிய நிலை 12, 13ஆம் குணஸ்தானம், 11 சொல்லலாம். ஆக இந்த நிலைகளில் யோகம்தான் இருக்கும், கஷாயம் இருக்காதுன்னு சொல்கிறார். அகஷாய ரூபத்தில் யோகம் ஒன்றேயாகும். அயோக அவஸ்தையில் கர்மபந்த நிபந்தன காரண பஞ்சக தற்காரிய பந்தன தற்காரிய சம்சரண சர்வ சம்ஹாரமாகும். அயோக அவஸ்தையில், யோகம் இல்லாத நிலையில் கர்மபந்த நிபந்தன காரணம், வினைக்கட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த 5மே, இந்த பஞ்சகம் மித்யாத்வ விருத கஷாயோகம், இந்த 5மே தற்காரிய பந்தன, அதற்கு காரியமாக இருக்கக்கூடிய சம்சாரம், இது எல்லாமே அயோக நிலையில் முற்றிலுமாக ஒழிந்து விடுகிறது. ஆக அங்கே யோகமும் கிடையாது, கஷாயம் இதெல்லாம் அது கிழக்கு எதுவுமே அங்கே கிடையாது. ஆக சர்வசம்ஹாரமாகும், எல்லாமே அங்கே அழிந்து விடுகிறது அயோக நிலையில். இச்சொல்லப்பட்ட இடங்கள் தோறும் அவ்வளவு காரணங்களை நிவாரித்தல் முகத்தால் சம்சார பிரதிபக்ஷ மோட்சத்திற்கு சாதனமாவது. இச்சொல்லப்பட்ட இடங்கள் தோறும், இப்படி சொல்லாமல் 5 நிலைகள், இந்த 5 நிலைகளிலும் அவ்வளவு காரணங்களை நிவாரித்தல் முகத்தால், அந்தந்த காரணங்களை நாம் நீக்கிவிட்டால், மித்யாத்வ நிலையிலேருந்து விடுபடணும்னா மித்யாத்வத்துக்கு காரணமானதை விளக்கணும், அவிரத நிலையிலேருந்து விளக்கணும்னா அதுக்குண்டான காரணத்தை நாம் விளக்கணும். அதன் வாயிலாக சம்சார பிரதிபக்ஷ மோட்சத்திற்கு சாதனமாவது. சம்சாரத்திற்கு மாறாக இருக்கக்கூடியது மோட்சம், மோட்சத்திற்கு மாறானது சம்சாரம், பிறவி சுழற்சி, பிறவி சுழற்சிக்கு மாறானது மோட்சம். ஆக அப்படிப்பட்ட மோட்சத்திற்கு சாதனமாவது சம்யக் தரிசன ஞான சாரித்திரமாகும். எது மோட்சத்திற்கு காரணம், எது பிறவி நின்று நம்மை விடுவிப்பது அப்படின்னா நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மும்மணி தான். தத் சாத்திய மோட்சமாவது சம்சார நிவர்த்தி. இது சாதனம், இது கருவி, இது துணை, இது வழி. இதனால் அடையப்படுவது எது? மோட்சம். அது சாத்தியம். சாதனம், சாத்தியம், இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாத்தியம்னா என்ன, சாதனம்னா என்ன, அனுமானம்னா என்ன, பிரமாணம் எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆக மோட்சம்தான் நாம் சாதிக்க வேண்டியது, நம்முடைய சாதனையாக இருக்க வேண்டியது மோட்சம், வீடு பேறு, அதுதான் உண்மையான சுகம். அந்த சாதனையை படைப்பதற்கு இதெல்லாம் துணை நிற்பவை இந்த மும்மணிகள். இன்னும் சொல்லப்போனால் இந்த மும்மணியுடைய முழுமை தான் நாம் சாதிக்க வேண்டிய மோட்ச நிலைன்னு சொல்லலாம். தத் சாத்திய மோட்சமாவது சம்சார நிவர்த்தியும் ஆத்மஸ்வரூப ஆனந்த ஞானாத் அஷ்ட குண சம்யுக்த நித்யானந்த பரபிரம்மஸ்வரூபம் ஆகும். அந்த மோட்சம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆத்மஸ்வரூப ஆனந்த ஞான, ஆத்மஸ்வரூபம் வடிவமானது. மோட்சம் எங்கேயோ வேறு எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, நாம் இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்றதெல்லாம் அது இருக்குது. ஆனாலும் அது அந்த இடத்துக்கு பேர் மோட்சம் கிடையாது. மோட்சம் என்பது இங்கே தான் இருக்குது. விடுபடுதல் ஆன்மா, அந்த இடம் விடுபடலை, அந்த இடத்துல எத்தனையோ நிகழ்ந்த உயிர்கள்லாம் இருக்குது. ஆகையினால விடுபடுதல் ஆன்மா என்ற அடிப்படையிலே ஆத்மஸ்வரூப அனந்த ஞானாதி அஷ்டகுண சம்யுக்த நித்யானந்த பிரம்மஸ்வரூபமாகும். ஆக மோட்சம் என்பது ஆத்ம வடிவாக இருக்கக்கூடிய அனந்த ஞானம், அனந்த தரிசனம், அனந்த வியம், அனந்த சுகமாகிய அனந்த சதுஷ்டயங்கள், அந்த சதுஷ்டய குண சம்யுக்த நித்யானந்த பரபிரம்மஸ்வரூபம். நித்தியம் ஆனந்தம் தான். அந்த நிலையை அடைந்து விட்டால் கஷ்டம், துன்பம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ நாளைக்கு? 1 மணி நேரம், 2 மணி நேரம்? எப்போவுமே அந்த நிலையான இன்பத்திலிருந்து எப்போவுமே நீங்க மாட்டோம். அது நீடித்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலை, அந்த நித்திய ஆனந்த பரபிரம்மஸ்வரூபம்தான் மோட்சமாகும். ஆக அப்படிப்பட்ட மோட்சத்திற்கு நாம் முயற்சி பண்ணணும். உக்த சம்சார மோட்ச சாதன குணங்கள் எல்லாம் ஒருங்கு தொகுத்து, இப்போ சொல்லப்பட்ட சம்சாரத்திற்கு உண்டான காரணங்கள், மோட்சத்துக்கு உண்டான காரணங்கள், இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு கோவைப்படுத்தி அதை ஒரு வகைப்படுத்தி சதுர்தச குணஸ்தானம் ஆகும். 14 குணஸ்தானங்களாக சொல்லியிருக்காங்க. 14 குணஸ்தானம் தெரியும் இல்லைங்களா? படிச்சிருக்கோம், அப்ளை பண்ணல. ஆக 14 குணஸ்தானங்களாக இந்த 5 தான் பிரிச்சிருக்காங்க. எந்த 5? மித்யாதர்சனம், அவிரதம், கஷாயம், பிரமாதம், இதை தான் 14 குணஸ்தானங்களாக பிரிச்சிருக்காங்க. ஆக இது இந்த 14 குணஸ்தானங்கள் என்பது சம்சாரத்திற்கு எதெல்லாம் காரணம், மோட்சத்திற்கு எதெல்லாம் காரணம், அதை அடிப்படையாக வைத்தது தான் இந்த 14 குணஸ்தானங்கள்னு சொல்கிறார்.
அந்த 14 குணஸ்தானங்கள் பேரை சொல்கிறார். பேரை கடகடன்னு சொல்லலாம்ல, படித்தது தானே. மித்யாதிஷ்டிகி, ஆசாதன, சம்யக் திருஷ்டிகி, சம்யக் மித்யாதிஷ்டிகி, அசம்யத சம்யக் திருஷ்டிகி, சம்யதா சம்யதா, பிரமத்த சம்யதா, அப்பிரமத்த சம்யதா, அபூர்வகரணः, அனிவృత్తిகரணः, சூக்ஷ்ம சாம்பிராயிகः, உபசாந்த கஷாய வீதராகः, க்ஷீண கஷாய வீதராகः, சயோகி கேவலி, அயோகி கேவலி. தான் 14 குணஸ்தானம். ஞாபகம் வருதா? ஏதோ படித்த மாதிரி இது ஓகே. கொஞ்சம் பேர் இதில் இதுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி அதே தான் இல்லை. இப்போ வருமா? இப்போ நான் சொல்கிறேன் அதில் தமிழ் அது அதுக்கு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். மித்யாதிஷ்டி அது மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, அதை விட்டுருங்க. நாம் நீங்கள் ஒன்றா குறித்து வச்சுங்க. மித்யாதிஷ்டி, ஆசாதனம், சாசாதனம் சொல்கிறோம் நாம். அதில் ஆசாதனம், ஆசாதனத்தோடு கூடியவன் சாசாதனம். அதான் ஆசாதன சம்யக் திருஷ்டிகி, சம்யக் மித்யாதிஷ்டிகி. அடுத்து இங்கே பாருங்கள், ஆசாதன சம்யக் திருஷ்டின்னு சொல்கிறார். ஏன்னா இன்னும் அவன் மித்யாதிஷ்டி ஆகலை, சம்யக்தத்திலேருந்து இறங்கி மித்யாத்தத்தை இன்னும் தொடலை. தொடாதால எங்கிருந்து வந்ததோ அந்த பேரை கூட சேர்த்து வச்சுருக்காரு. ஆசாதன சம்யக் திருஷ்டி, சாசாதன சம்யக் திருஷ்டி என்பதாக பெயர். இதெல்லாம் அதில் குணஸ்தான வகுப்புகளெல்லாம் இதெல்லாம் விளக்கியிருக்கோம். சம்யக் மித்யாதிஷ்டிகி 3வது குணஸ்தானம். அப்புறம் 4வது அசம்யத சம்யக் திருஷ்டி, அதாவது நற்காட்சியாளன். சம்யதா சம்யதன், அது சிராவக நிலை. பிரமத்த சம்யதன் முனி நிலை, 6ஆம் குணஸ்தானம். அப்பிரமத்த சம்யதன் 7வது குணஸ்தானம். அபூர்வகரணம் 8வது, அனிவృత్తిகரணம் 9வது, சூக்ஷ்ம சாம்பிராய 10வது, உபசாந்த க்ஷீணமோக வீதராகன் 11வது, க்ஷீண கஷாயன் 12வது குணஸ்தானம், சயோகி கேவலி 13வது குணஸ்தானம், அயோகி கேவலி 14வது குணஸ்தானம். ஆக இப்படி இந்த பிறவி காரணங்களையும் பிறவாநிலைக்கு காரணங்களையும் இந்த 14 குணஸ்தானங்கள் வாயிலாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று இதெல்லாம் பகவான் சொல்லிக்கிட்டு இருக்கார். யாருக்கு? சந்திரபதி தீர்த்தங்கருடைய முற்பவத்தில் இருந்தபோது, அதாவது தேவகதிக்கு முந்தைய பிறவியில் பகவான் கிட்ட போய் கேட்குறத தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கார் கேவலி. அவற்றுள் மித்யாத்வ பிரகிருத்தியோதய வேறுபாட்டினாகிய மூட சம்சய விபரிய ஸ்வரூபத்ததாகிய மித்யாத்வ பரிணாமத்தால் சர்வ வீதராக ஆப்தாதி தத்துவங்களில் அபிருச்சியின்றி அனாப்தாதி விஷயாபிலாஷய ரூபத்தில் நிகழ்கையில் மித்யாதர்சனம். மித்யாதர்சனம்னா என்ன? அதுக்கு விளக்கம் தரார். என்ன விளக்கம் தராரு? மித்யாத் 11 மணிக்கு முடிச்சா போதும் இல்லைங்களா? இன்னும் ஒரு 10 நிமிஷம். மித்யாத்வ பிரகிருதி உதய வேறுபாட்டினாகி, மித்யாத்வ பிரகிருதி உதயத்தில் இருக்கும் பொழுது என்ன பரிணாமம் ஏற்படும்? மூட சம்சய விபரிய சுரூபத்தனாகி, தத்துவத்தில் மூடனாகவும் சந்தேகம் உடையவனாகவும் விபரீதமான சிந்தனை உடையவனாக இப்படிப்பட்ட நிலையிலே சுரூபத்திலே இந்த உயிர் இருக்கும். அதை தான் இங்கே மித்யாத்வ பரிணாமத்தால் சர்வஜ வீதராக ஆப்தாதி தத்துவங்களில், சர்வஜனால் சொல்லப்பட்ட கேவலியால் சொல்லப்பட்ட வீதராகம், அதாவது பற்றற்ற கேவலியால் சொல்லப்பட்ட, கேவலி எல்லாமே பற்றற்றவர்கள் தான், அப்படிப்பட்ட ஆப்த ஆதி தத்துவங்களில், ஆப்த ஆகம தத்துவங்களிலே அபிருச்சியின்றி, விருப்பம் கிடையாது, ஈடுபாடு கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. குளத்தூரில் எத்தனை பேர் இருக்காங்க? ஆப்த ஆகம தத்துவத்தை பேசும்போது எத்தனை பேர் அதில் இன்ட்ரெஸ்டாக வராங்க? அதுதான் இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கிறது. அது ஒரு லட்சணம், மித்யாத்வத்துக்கு அது ஒரு லட்சணம். ஆக அபிருச்சியின்றி, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது மட்டும் இல்லை, இன்னும் என்னன்றதெல்லாம் சொல்ல போகிறார். அனாப்தாதி விஷயாபிலாஷ ரூபத்தில் எது ஆப்தத்தன்மை இல்லை, ஆப்தன் என்றால் கடவுள், ஹிதோபதேசி கேவலி பகவான், முழுதுணர் ஞானி, தர்மத்தை உபதேசிக்கக்கூடிய தீர்த்தங்கர கேவலி முதலானவர்கள், அவர்கள் தான் ஆப்தன். அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்கள் போதிக்கின்ற அறத்திலே விருப்பமின்றி அனாப்தாதி, அதற்கு மாறாக கடவுள் தன்மை இல்லாத ஒன்றை கடவுளாக நினைத்து கொள்ளுதல். ஆக கடவுள் தன்மை இல்லாத விஷயங்களிலே கடவுள் என்று கருதி அனாப்தாதி விஷய அபிலாஷ ரூபத்தில், விஷய அபிலாஷம்,
எனக்கு எங்கே போனால் செல்வம் கொழிக்கும், எங்கே போனால் கொரோனா நோய் போயிடும், என்ன பண்ணால் இது போகும் அது போகும். இப்படிப்பட்ட புலன் நுகர்வுகளுக்கு எங்கே தீனி கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுது. உண்மையான தெய்வம் எது, கடவுள் யார் என்பதை அறியாமல் இப்படிப்பட்ட விஷயாபிலாஷ ரூபத்தில் நிகழ்கை மித்யா, இதுதான் மித்யாதர்சனம். யாருக்கு புலன் நுகர்வு சார்ந்த நாட்டம் அதிகம் இருக்கிறதோ, இதுதான் எனக்கு வேணும், இது கொடுப்பியா, உன் புத்தகத்தை படிக்கிறதால எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா, நீ சொல்கிற இடத்துக்கு போகிறதால நீ சொல்கிறது கேட்டால் எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா நான் கேட்குறேன். இதெல்லாம் கிடைக்காதுன்னு போ, நீ கிடைக்கிட்ட, நாங்கள் வேறு இடத்துக்கு போய் என்று பகவானால் அருளப்பட்ட அறத்திற்கு மாறாக என்னென்னவோ நடக்குது. இந்த இடத்துல கூட சொல்லன்னா எப்படி, நம்ம கோவில்லையே சனி பயிற்சிக்கெல்லாம் பூஜை நடக்குது. பகவான் ஒன்றும் கொடுக்க மாட்டார். சனி பகவான் கோச்சிக்க கூடாதில்ல. பகவான் எப்போ கோச்சிக்க போகிறாரு? அவர் கோச்சிக்கிறதும் கிடையாது, கொடுக்குறதும் கிடையாது. அதனால் கோச்சிக்கிற பகவானுக்கு பூஜை பண்ணால் கோச்சிக்காமல் அவருடைய தாக்கம் நமக்கு கம்மியாக இருக்கணும். எத்தனை ஊரில் நடந்திருக்குன்னா வாட்ஸ்அப்லேயே போடுறாங்க. என்ன இருக்குது அது, நாம் போய் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை கேட்டால் நவகிரகம் நம்ம எல்லாம் எதையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே இருந்ததா தமிழ்நாட்டில்? எந்த ஊர்லேயாவது ஜெயினர் கோவிலில் சனி பயிற்சிக்கு பூஜை நடந்ததா? எங்கேயாவது கதை இருக்குதா, வரலாறு இருக்கா? நாம் சொன்னால் நீங்கள் புதுசு புதுசாக சொல்கிறீங்க, புது வழக்கம்லாம் கொண்டு வரீங்கன்றாங்க. இதெல்லாம் என்ன வழக்கம்னு தெரியல எனக்கு. சரி, ஆக இதை தான் சொல்கிறார். எதுக்காக அதை பண்ணுறோம்? நம்முடைய இடையூறு போகணும், எனக்கு தங்கு தடை இல்லாத புலநுகர்வுகள் ஏற்படணும், பணம் வரணும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அது அந்த மாதிரிலாம் செய்கிறோம், அதையெல்லாம் நாடி செல்கிறோம். அந்த மாதிரி நாட்டம், அந்த மாதிரி விருப்பம், அந்த மாதிரி ஈடுபாடு இருக்கிறது என்றால் மித்யாத்துவத்துக்கு அது லட்சணம். இது மட்டும் இல்லை, சம்யக்தத்துக்கு என்னன்றதையும் சொல்ல போகிறார். அங்கேயே நாம் சம்யக்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அபிருச்சின்றி அனாப்தாதி விஷயாபிலாஷ ரூபத்தில். அப்படியாவது போய் யாருக்காவது நல்லது நடந்துருந்தால் நான் வரவேற்கிறேன், நான் கூட போகிறேன், நான் கூட அதை ஓகே சொல்லலாம். அப்படியாவது எல்லாருக்கும் கஷ்டம் போயிருக்கா? அதுவும் இல்லை, அங்கேயும் பிரச்சனை தான். ஆக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆக உண்மையை தெரியாததால் ஏற்படுற கோளாறுகள் இதெல்லாம். அனாப்தாதி விஷயாபிலாஷ ரூபத்தினால் நிகழ்கை மித்யாதர்ஷனம், அதனை உடையவன் மித்யாதிஷ்டிகி. இவ்வாறு இந்த பரிணாமங்களை உடையவர்கள் மித்யாதிஷ்டி ஆவார்கள். மித்யாத்வ கர்மோதயத்தினால் அனாதியாகவே மித்யாதிஷ்டியாகி வாரானென்றார்க்கு. மித்யா கர்ம உதயத்தின் காரணமாக அனாதி காலமாகவே இந்த மித்யாத்வ நிலையிலே மித்யாதிஷ்டியாக இருந்து வருகின்ற இந்த ஜீவனுக்கு ஆசன்ன பவ்யத்துவமும் திரவியாதி சாதன பஞ்சகமும் தலை பெய்த விடத்து. இந்த ஜீவன், இப்படிப்பட்ட உயிர் ஆசன்ன பவ்ய நிலையை அடையும் பொழுது, ஆசன்ன பவ்யன்னா விரைவிலேயே முக்தி அடையக்கூடிய தகுதி, அப்படிப்பட்ட தகுதி காலலப்தி வந்த பொழுது திரவியாதி சாதன பஞ்சகம், திரவியக்ஷேத்திர கால பாவ பவம் என்று சொல்லக்கூடிய 5 சாதனங்கள், அதுவும் தலை பெய்த விடத்து, அதுவும் அவருக்கு ஏற்பட்ட பிறகு, அந்த லப்திகள் எல்லாம் கிடைக்கப்பட்ட பிறகு அதப்பிரவர்த்த கரண பூர்வ அதப்பிரவருத்த அபூர்வ கரண அணிவிருத்தி கரணம் என்னும் கரணத்ரய சுப பரிணாமங்களை நிகழ்த்தி என்ன பண்ணணும்? அந்த நிலையில் ஆசன்ன பவ்யன், அது நமக்கு தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். நாம் ஆசன்ன பவ்யனா தூராந்தூர பவ்யனா எந்த மாதிரின்றது அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆசன்ன பவ்யன் நாம் வச்சுக்குவோம். நாம் சம்யக்திஷ்டினே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அது மட்டும் இல்லை, ஸ்ராவகன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பத்திரிகையில் ஸ்ராவக ஸ்ராவிகன் தான் போடுறோம். அது விவகாரத்தில் பேருக்கு சொல்கிறது வேறு. உண்மையாக அப்படி இருக்கிறோமா என்பது தான் கேள்வி. அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல சம்யக்திஷ்டியான்றதையே நாம் அதற்குண்டான முயற்சி நாம் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னா இங்கே சொல்கிற கருத்துக்களை இப்போ நீங்கள் கவனித்து கேளுங்க. என்ன சொல்கிறாரு? அத பிரவருத்த அபூர்வ கரண அணிவிருத்தி கரணம் என்னும் கரணத்ரய சுப பரிணாமங்களை நிகழ்த்தணும். திரவியக்ஷேத்திர கால பவம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கல. இதுக்கு முன்னே எப்பவும் கிடைக்கல. ஆனால் இப்போ கிடைச்சிருக்கு. திரவியம், நம்ம ஆத்மா நல்வழிக்கு போகணுன்ற எண்ணம் நமக்கு இருக்குது. க்ஷேத்திரம் நல்ல ஆரிய க்ஷேத்திரத்தை, அதாவது பரதகண்டத்தில் தான் பிறந்திருக்கோம். தர்மம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். 5ஆம் காலம் வரை தர்மம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. க்ஷேத்திரமும் ஓகே, க்ஷேத்திர காலம் நல்ல காலம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நாம் சம்யக்தத்தை அடைவதற்கும் முனியாவதற்கெல்லாம் இந்த காலம் தடை கிடையாது. மோட்சத்துக்கு தான் தடையாக இருக்கலாம், ஆனால் மற்றதுக்கெல்லாம் தடை கிடையாது. திரவியக்ஷேத்திர கால பவம், மனித பவம், மனித பிறவியில் தான் சாதிக்க முடியும். எதையுமே நல்ல அறிவாற்றல், நல்ல தெளிவு எல்லாம் இருக்குது நமக்கு, எதுவும் இல்லாமல் இல்லை. எதை எப்படி புரிந்து கொள்ளணுன்றதெல்லாம் எல்லா அறிவும் நமக்கு இருக்குது. ஆக பவமும் நல்ல பவம் தான், பாவமும் நல்ல பாவம், நல்லதை அடையணுன்ற எண்ணம் இருக்குது. ஆக இதெல்லாம் அமைந்திருப்பதாக கொண்டால் அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, என்ன செய்யணுன்ற சொல்கிறார். அத பிரவருத்த அபூர்வ கரண அணிவிருத்தி கரணம் என்னும் கரணத்திரிய சுப பரிணாமங்களை, சுத்த பரிணாமமும் இருக்குது, சுப பரிணாமமும் இருக்குது. அதக்கரணம், அபூர்வ கரணம், அணிவிருத்தி கரணம்னா என்ன? அதற்குண்டான முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோமா? இது என்னானே தெரியாது. அப்புறம் எங்கே நாம் முயற்சி பண்ணியிருக்க போகிறோம்? அதுக்காக இதை கேள்விப்பட்டிருக்கிறோமா? அதக்கரணம், அபூர்வ கரணம், அணிவிருத்தி கரணம்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா? யாராவது நாங்கள் இதுக்கு முன்னே கேள்விப்பட்டுட்டோம், இதெல்லாம் எங்களுக்கு தரவு. ஒரு சிலர் சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இதில் ஒரு 4-5 பேர் சொல்லலாம். மற்றவங்களாம் என்னானே தெரியாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் எல்லாம் சம்யக் திருஷ்டி, நாம் எல்லாம் ஸ்ராவகன் நினைக்கிறோம். ஸ்ரீபுராணம் சொல்லுது, இந்த அதக்கரண அணிவிருத்திகரண அபூர்வ கரணத்தை செய்யாத வரை சம்யக்துவம் பெற முடியாது. மித்யாதிஷ்டி சம்யக்தத்தை பெறணும்னா இந்த வழியில் அவர் போகணும்னு சொல்கிறார். ஏன்னா அதக்கரணம்னா என்ன, அணிவிருத்தி கரணம்னா என்ன, அபூர்வ கரணம்னா என்ன, இது ஒவ்வொரு குணஸ்தானம் மாறுறதுக்கும் இதெல்லாம் தேவைப்படுது. ஆக ஆன்மாவிலே ஒன்றுதல், ஆன்மா சிந்தனையிலிருந்து விலகாமல் இருத்தல். சும்மா மொத்தாந்தரமாக நான் சொல்கிறேன், இதை தெளிவாக விளக்கமாக சொல்லணும்னா டைம் இல்லை, ஆனால் இருக்குது. இந்த கருத்துக்கள் எல்லாம் தெளிவாக விளக்கப்பட்டு ஜெயின் டியூப்பில் பரமாக வகுப்புகளில் இதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தனியாக விளக்கலாம், அப்புறம் நேரம் கிடைக்கும்போது. சம்யக்தம் என்றால் என்ன என்பதை பற்றி மீண்டும் இப்போ பரமாக வகுப்பு துவங்கி இருக்கிறது, அதில் கூட சேர்ந்து நீங்கள் இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே 100 பேர் 110 பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க ஆன்லைன்றதால. அதனால் சம்யக்தத்தை பற்றி கூட தெரியாமலேயே நம்முடைய பிறவி இப்படியே கழிஞ்சு போயிட்டா அப்புறம் எப்போ தான் சம்யக்தத்தை பெறுவது? ஒரு முறை நற்காட்சியை பெற்றுவிட்டால் நமக்கு மோட்சத்துக்கு பாஸ்போர்ட் கிடச்சி போச்சு. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் மோட்சத்தை வீடு பெற்று அடைய முடியும், நிலையான இன்பத்தை பெற முடியும். இப்போ அதுக்குண்டான எல்லா வாய்ப்புகள், வசதிகள் எல்லாம் இருக்குது. இதை பயன்படுத்தி கொள்ளாமல் இப்படியே கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குமா, இந்த எதிர்பார்ப்போடு கோவிலுக்கு வரோம் அப்படின்னா அந்த நல்லதுன்றதுக்கு என்ன பொருள்? எதை நாம் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அது நல்லதே இல்லைன்னு சொல்கிறார். நாம் நினச்சிக்கிற நல்லது நல்லது இல்லை. எது நல்லதோ அதை நாம் நினைக்கிறது இல்லை. அது நிலைக்கும் வரை நித்தியாத்துவம் போகாது, சம்யக்தம் வராது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆக இந்த எண்ணத்தோடு போகிறதால தான் கோயிலை மாத்திரம், தெய்வத்தை மாத்திரம், எல்லாம் சடங்கு சம்பிரதாயங்களை மாத்திரம். அதுதான் காரணம். ஆக அத பிரவருத்த கரணம், அணிவிருத்தி கரணம், அபூர்வ கரணம் என்று சொல்கிறார். அந்த மோட்சமார்க்க பிரகாசம் தமிழில் இருக்குது. சம்யக்த சண்முக மித்யாதிஷ்டின்னு ஒரு சாப்டர் இருக்குது, 9வது அதிகாரம். அதை படித்து தமிழ்லேயே இருக்குது, நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதில் விளக்கமாக இதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, நம்முடைய புறச்சிந்தனைகளை எல்லாம் விட்டு ஆன்ம சிந்தனையிலே நாம் ஆழ்வது அதக்கரணம். அபூர்வ கரணம், அப்படி ஆழும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் வரும் என்றால், இதுவரை நாம் சிந்தித்திராத, உணர்ந்திராத, மனதிலே இதுவரை தோன்றி இல்லாத அப்படிப்பட்ட அபூர்வமான உணர்வுகள் எல்லாம் வருமா. அதுக்கு பேர் அபூர்வ கரணம். எப்போது நமக்கு அது மாதிரிலாம் வந்திருக்குதா? எப்போது நாம் புற சிந்தனைகளை எல்லாம், புறம் சார்ந்த சிந்தனைகளை எல்லாம் நிறுத்தி தடைத்து போட்டு ஆன்மா பக்கம் சமயசாரம் படித்தா அது முனிகளுக்கு, அவர் முனி தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான், நமக்கு கிடையாதுன்னு ஒதுக்கிடணும். இப்போ ஸ்ரீபுராணம் இந்த அதக்கரணம், அபூர்வ கரணம், அணிவிருத்தி கரணம் யாருக்காக சொல்கிறாரு? மித்யாதிஷ்டிக்கு சொல்கிறார். மித்யாதிஷ்டியாக இருக்கக்கூடிய சம்யக்தத்தை பெறணும்னா இதை பண்ணி ஆகணும். ஆக புறம் சார்ந்த அனைத்து சிந்தனைகளையும் நிறுத்திவிட்டு அகம் சார்ந்து ஆன்மாவிலே நிலை கொள்ளும் பொழுது அத பிரவிருத்தி, அகத்திலே
ஆழ் உயிரிலே நிலை கொள்ளும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் மிகவும் அபூர்வமானதாக, ஏன்னா இதுவரை நாம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆகையினால் நம்முடைய அந்த சிந்தனைகள் எல்லாமே அபூர்வமாக இருக்கும், உணர்வுகள் எல்லாம் அபூர்வமாக இருக்கும். அபூர்வம் என்றால் முன்பு எப்போதும் இல்லாததாக. அந்த மாதிரி எப்போது நமக்கு ஏதாவது ஆன்ம சிந்தனை வந்திருக்குமா? இதுவரை உணராத உணர்வுகளை நாம் எப்பொழுதாவது இந்த பிறவிலே பெற்றிருக்கின்றோமா? பெற்றிருக்கின்றீர்கள் என்றால், அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் என்றால் கண்டிப்பாக சம்யக்தத்தை பெற்றவர்களாக கருதலாம். எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி உணர்வுகள், மெய் உணர்வுகள், உயிர் உணர்வுகள் தோன்றியிருக்கிறதா? அதுதான் நாம் சிந்திக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறார், அதக்கரணம் அபூர்வ கரணம். அப்படி அபூர்வமான உணர்வுகள் தோன்றும் பொழுது அதிலிருந்து வெளியில் வரணுன்ற எண்ணமே வராதான். நிவிருத்தின்னா வெளியில் வந்துடுறது, அணிவிருத்தின்னா அதிலேயே நிலைத்திருத்தல். இப்படிப்பட்ட கரண பரிணாமங்கள், அதுதான் கரணலப்தின்னு வாங்க. அந்த கரணலப்தி 5 லப்திகளில் கரணலப்தி மிக முக்கியம். மற்றதெல்லாம் கிடைக்கும், கரணலப்தி இல்லைன்னா வித்தியாசத்திலே இருக்க வேண்டியது தான். ஆக அந்த முயற்சியை அந்த ஜீவன் எப்படி செய்கிறது என்பதை மோட்சமார்க்க பிரயாசத்தில் இந்த 3ஐயும் தெளிவாக விளக்கியிருக்காரு. இன்னும் எத்தனையோ கவர்மெண்ட் சார் முதல் நூல்கள்லாம் இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், ஆச்சாரியர்களும் கவர்மெண்ட் சாரத்தில் கூட இங்கே படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த 3 கரணங்களை செயல்படுத்தினால்தான் சம்யக்தம் ஏற்படும். அந்த 3 கரணங்களுக்கு நேரான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புறச்சிந்தனையிலிருந்து முற்றிலுமாக விலகி அகத்தை நோக்கி பயணித்து அகத்திலே ஆழ்ந்து அபூர்வமான உணர்வுகள் நமக்கு வெளிப்பட, அந்த அபூர்வமான உணர்வுகளிலேயே லயித்திருத்தல். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா வித்தியாத்வம் முதலானவை உபசமமாகிறதோ அல்லது க்ஷயமாகிறதோ அதெல்லாம் நடக்கும். அந்த நிலைக்கு பேர் தான் சம்யக்துவம், சம்யக்த நிலை. அதுக்கு பேர் தான் சம்யக் திருஷ்டி. இதெல்லாம் யாருக்கு பார்த்தாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் நினைக்கலாம். அது மாதிரி நினைக்கிறதால தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அவர்கள் எப்படிப்பட்ட ஞானியாக இருக்கணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கவர்மெண்ட் சாரம் வகுப்பு நடத்தும் போது தான் நான் நினச்சேன், கேவலி தவிர வேறு யாராலையும் இப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு தகுதியே யாருக்கும் கிடையாது. முழுதுணர் ஞானி இல்லைன்னாக்கா அவர் சொல்லியதை தான் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. நாம் அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக. கவர்மெண்ட் சாரமே அப்படின்னாக்கா அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஷட்கண்ட ஆகமத்தை எல்லாம் படித்தா பிரமிப்பாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, தத்துவ நம்பிக்கை வேணும்னாக்கா நீங்கள் கரணான யோகம் படிங்க. அதை படிச்சிங்கனாக்கா அந்த கணக்கே பிரமிப்பை. இப்போ நாம் போடுற எல்லா கணக்கும் அதில் இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆச்சாரியர்கள் எழுதி வச்சுருக்காங்க அந்த கணக்குகளை எல்லாம். ஆக அதை நம்மளால் இன்றைக்கி கால்குலேட்டரில் கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கருத்துக்கள் கணக்குகள் எல்லாமே எப்படி வரும்? அறிவு இல்லாதவன் சாதாரண ஒரு அறிவை வைத்துக்கொண்டு பண்ண முடியுமா? நமக்கு இருக்கக்கூடிய அறிவு ஏகப்பட்ட அறிவுன்னு நினைக்கிறோம். அந்த அறிவை வைத்து கூட அதை எழுதந்த படித்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆகையினால் இதெல்லாம் யார் பார்த்தாங்க, இதெல்லாம் உண்மையா என்றெல்லாம் நினைக்கின்றோம் என்றால் நாம் இன்னும் ஆசன்ன பவி நிலை கூட வரலன்னு அர்த்தம். ஆகையினால் இது ஒன்று தான் ஒரே வழி என்பதை உணர்ந்து கொண்டு சம்யக்தத்தை பெறுவதற்கு இந்த மூன்றுமே ஆன்ம பரிணாமத்திற்குரிய சொற்கள். அதக்கரணம், அபூர்வ கரணம், அணிவிருத்தி கரணம். கரணம் என்றால் பரிணாமம். கரணம்னாக குட்டி கரணம் இல்லை, பரிணாமம், ஆன்ம பரிணாமம், உயிருக்கே உரிய பரிணாமம். அந்த பரிணாமங்களை செய்வதன் வாயிலாக சுப பரிணாமங்களை நிகழ்த்தி அணிவிருத்தியது அந்திம பாகத்து உதயன் செய்யான் என்ற மித்யாத்வ கர்மத்தினக்கு அந்த கரணம் செய்து அணிவிருத்தி கரணம், அதக்கரணம், அபூர்வ கரணம், கடைசியாக அணிவிருத்தி கரணம். அதனுடைய அந்திம பாகத்து கடைசி நிலையில் உதயம் செய்யான் என்ற மித்யாத்வ கர்மத்தினுக்கு அந்த கரணம் செய்து மித்யாத்வோதயம் இலதாகும். ஆக அந்த கடைசி நேரத்தில் தான் மித்யாத்வ உதயத்தில் இருக்கக்கூடிய மித்யாத்வத்தை அந்த கரணம் செய்து அழுத்தி விட்டு ஆன்ம பரிணாமத்தால் அதை அழுத்தி உதயத்துக்கு வராமல் செய்து விடுவது. அப்போ மித்யாத்வம் உதயம் இல்லாமல் போகிறது. அதுபொழுது சம்யக் தரிசனம் உற்பன்னமாகும். அப்போ தான் சம்யக் தரிசனம் என்பது தோன்றும். அதுக்கப்புறம் உற்பன்ன சம்யக் தரிசனத்தாலும் அணிவிருத்தி பரிணாமத்தாலும் மேல் உதயம் செய்வதற்கு நின்ற மித்யாத்வ கர்மம் திரிபங்கப்படும். அப்படி அந்த உதயத்தை தடுப்பதன் வாயிலாக என்ன ஆகும்? அங்கே மித்யாத்வம் 3ஆக உடஞ்சி போகுது. அதனுடைய ஆற்றல் குறைஞ்சி போகுது. 3ஆக தூளாயிடுது. என்னென்ன ஆகுது?
மித்யாத்துவம், சம்யக்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாக உடைச்சிடுது இந்த ஆன்ம பரிணாமம். மித்யாத்துவ கர்மம் திரிபங்கப்படும். மித்யாத்துவம், சமயக் பிரகிருதி என இம்மும்மையும் இழிந்து உதயம் செய்யாமல் உபசமித்தலும் அனந்தானுபந்தி சதுஷ்டயங்களை ஸ்வமுகோதயம் தவிர்த்தலும் ஆகிய சப்த பிரகிருதி உபசமத்தோடு கூடி உபசம சமயக் தரிசனம் ஒரு அந்தர்முகூர்த்தம் 70 அதனது கடைக்கண் ஏக்க சமயாதி ஷடாவளி காலத்துள் எங்கேனும் ஒரு வழி தர்சன விரோதியாகிய அனந்தானுபந்திகளுள் யாதானும் ஒன்று ஸ்வமுகோதயம் செய்யா நிற்ப சமயக் தரிசன பங்கமாகும். ஆக இப்படி இந்த 3 பரிணாமங்களில் நாம் கொள்ளும் பொழுது கடைசி பரிணாமமாக சொல்லப்பட்ட அனிவிருத்திகரண பரிணாமத்திலே மித்யாத்துவம் உடைக்கப்பட்டு 3ஆக பிளந்து அதன் பிறகு அந்த 3 பிரகிருதிகளும் அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த கஷாயங்களும் இவையெல்லாம் உபசமம் அடையணும். அந்த அளவுக்கு நம்முடைய பரிணாமம் ஆன்மாவிலே ஒன்று இருக்கணும். அதற்குண்டான முயற்சியிலே நாம் அது டைரெக்டாக அப்படியே உட்கார்ந்ததும் போயிடாது. ஆன்மா உள்ள பல மணிக்கணக்கில் பல நாட்கணக்கில் இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதான் புறத்திலிருந்து விடுபட்டு உள்நோக்கிய உணர்வு நமக்கு ஏற்படும். அதெல்லாம் நிறைய முயற்சி தேவை, ப்ராக்டிஸ் தேவை. அப்படி ஆகும் பொழுது அப்போ அந்த மித்யாத்துவம் 3ஆக உடைபட்டு அதுவும் தனியும், அதுக்கப்புறம் அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோகம் தனிந்து பிறகு உபசம சமயக்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமாக இதில் சொல்லியிருக்கிறார். ஆக இப்படி 7 பிரகிருதிகளும் உபசமமாகி உபசம சமயக் தரிசனம் ஏற்படும். இது எல்லாமே அந்தர்முகூர்த்த காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆனால் இந்த அந்தர்முகூர்த்த காலத்திற்கு முன்பு பல மணி நேரங்கள் நாம் அதற்கான முயற்சியில் ஈடுபடணும். ஆனால் அந்தர்முகூர்த்தம் தான் நீடிக்கும், அதுக்கப்புறம் நீடிக்காது. முதல்ல ஏற்படக்கூடியது உபசம சமயக்தம், அது அந்தர்முகூர்த்தம் தான். ஏன்னா நாம் அனாதிகாலமாக புறவயப்பட்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கோம். உடனே வெளியில் விடை உதயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுது உணர்வு. ஆக உபசம சமயக் தரிசனம் ஒரு அந்தர்முகூர்த்தம் 70 அதனது கடைக்கண் அது கடைசி நேரத்தை அடையும் பொழுது அந்தர்முகூர்த்தம் முடிகிற தருவாயில் ஏக்க சமயாதி ஷடாவளி காலத்தில் ஒரு சமயத்திலிருந்து 6 ஆவலி காலத்துக்குள்ளாக எங்கேனும் ஒரு வழி ஏதாவது ஒரு காரணத்தினால் தரிசன விரோதியாகிய தரிசனத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய அனந்தானுபந்தி கஷாயத்தில் ஏதாவது ஒன்று குரோதமான மாயாலோகத்தில் யாதானும் ஒன்று ஸ்வமுகோதயம் செய்யா நிற்ப உதயத்துக்கு வரும் பொழுது சமயக் தரிசனம் பங்கமாக. அப்போ சமயக் தரிசனத்திலிருந்து இழிந்து மீண்டும் மித்யாத்து. ஆனால் ஒரு முறையாவது சமயக்தத்தை அடைந்து விட்டால் உபசம சமயக்தமோ க்ஷாயிக சமயக்தமோ ஏதாவது ஒன்று முதல்ல ஏற்படுறது உபசமம் தான். எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் முதலில் தோன்றுவது உபசம சமயக்தம் தான். ஆக அந்த சமயக்தமாவது ஒரு முறையாவது பெற்றுவிட்டால் அதுக்கப்புறம் மித்யாதிஷ்யானா கூட கவலை இல்லை. கண்டிப்பாக மீண்டும் சமயக்தத்தை பெற்று முக்தியை அந்த ஜீவன் கண்டிப்பாக அடையும். அதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல வாய்ப்பு இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்பதால் இந்த பிறவியை நழுவ விடாமல் உயிரை நோக்கிய சிந்தனைக்கு முயற்சி செய்து சமயக்தத்தை பெற்றுவிட்ட பிறகு நம்ம உயிர் பிரிந்தாவோட கவலை இல்லை என்ற ஒரு பெருமுயற்சி நாம் பண்ணணும். ஆயுள் முழுக்க எதுக்கோ யாருக்கோ வாழ்ந்துட்டோம். எஞ்சி இருக்கக்கூடிய ஆயுளையாவது இதற்காக நாம் பயன்படுத்தி ஆகமத்தை ஆழப்பயின்று ஆன்மாவை தெளிந்து ஆன்மாவில் ஆழ்ந்து சமயக்தத்தை பெறுவதற்கு இந்த அறவுரை, பகவான் அருளிய அறவுரை, சந்திரபிரப சுவாமி தீர்த்தங்கருடைய புராணத்தில் வருகின்ற இந்த அறவுரை நமக்கு துணை நிற்குமாக என்று கூறி, இதோடு இன்னும் இந்த புராணம் நிறைவு பெறலை, இருந்தாலும் தொடரலாம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். திங்கள் மும்மாறி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கிணி தரச நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிகமிக்கே.